எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். இந்த நிமிஷம் நம்ம தன்னம்பிக்கையோட இருக்கும், சந்தோஷமாவும் இருக்கும். நாளைக்கு இருப்போமா இருக்க மாட்டோமா இதெல்லாம் நம்ம கையில இல்ல. ஒருவேளை இது கடைசி சந்திப்பா இருக்கலாம், கடைசி வார்த்தையா கூட இருக்கலாம். என்ன சொல்றீங்க அப்பதா? இருங்க 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 ஒரு பேச்சுக்கு சொன்னேம்மா. நம்ம சந்திக்கிறது கடைசி சந்திப்பா இருந்தாலும் அது இனிமையா தன்மையா சந்தோஷமா இருக்கணும். கடைசியா பேசுற வார்த்தை நல்ல வார்த்தையா இருக்கணும். எப்ப கடைசின்னு யாருக்கும் தெரியாது, அதனால நல்லதையே நினைப்போம். நான் பிராக்டிக்கலா பேசுறேன். இந்த சென்டிமெண்ட் எமோஷனலுக்கு இடமே கொடுக்க வேண்டாம். ஈஸ்வரியோட கொடுமை, அவளை போய் பார்த்தேன், என்னால தாங்கிக்க முடியல. யார் இருக்கீங்க அவ கூட? அக்கா தான் பாத்துக்கிறாங்க, நாளை காலை திரும்ப போயிருவாங்க. போ, அவளை பத்திரமா பாத்துக்கோ. நல்லபடியா அவ திரும்பி வரணும். இது பாருங்க, இவ்வளவு நாள் நீங்க பயந்து பயந்து இருந்தீங்க, இப்போ நல்லா உடைச்சு பேச ஆரம்பிச்சிட்டீங்க. நல்லது. நான் இன்னைக்கு வந்து நல்ல விஷயமாவும் போயிடுச்சு, இல்லைன்னா பெரிய பிரச்சனையா கூட ஆயிருக்கலாம். இப்போ எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. இப்போ உங்க வேலையை பத்தி உங்க பயணத்தை தொடங்கலாம். யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஒர்க். ஆல் த பெஸ்ட். ஓகே? தமிழ்ச்சோறு கேட்கவே நல்லா இருக்குது. நான் வருவேன் சாப்பிட்றதுக்கு. 5 ரூபா மசாலா போட்டு நல்லா ஆரம்பி, வந்து ஜம்முன்னு சாப்பிடுவேன். என்ன? கண்டிப்பா அப்பத்தா. ஜனனி, உன்னை பத்தி என்ன சொல்றது? நவீன சாவித்திரின்னு சொல்லலாமா? தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு அவனை அப்படியே ரோடு ரோடா நடந்து அவனை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கியே. இப்படி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் விசாலாட்சி. அவளை கொண்டாடி வச்சுக்கணும் நீ. என்ன? மாறிடாத, இது அப்படியே உறுதியா வச்சுக்கோ. நல்ல பாதையை நோக்கி நகரு. என்ன சக்தி, நீயும் தான் உனக்கு மறுஜென்மம் கொடுத்துருக்கா. சரி, நான் கிளம்பட்டுமா? ஆல் தி பெஸ்ட். வா.